சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசியாகும். மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். மகர ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது மகர ராசியாகும். மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரத்துடன் கம்பீரமான தோற்றத்தை உடையவர்கள் எனலாம். பேச்சிலும் செயலிலும் அதிகார தோரணை நன்கு அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள். நல்ல தலைமை பதவிக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ராசி என்பது சனி பகவானுடைய வீடாக இருப்பதினால் இவர்கள் நன்மை தீமை என்று 2 செயல்களையும் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் தான் எடுத்துக்கொள்ளும் வேலையை மிக சரியாக சாமர்த்தியமாக முடிக்கும் ஆற்றல்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். தான் எந்த செயல் செய்தாலும் அதில் புகழ் வர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். அனைவரிடமும் இனிமையாகவும் நயமாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தந்தை வழி சொந்தங்களை காட்டிலும் தாய் வழி சொந்தங்களின் மீது அன்பும் பாசமும் அனுதாபமும் இருக்கும் என்று குறிப்பிடலாம். தங்கம் போன்ற ஆபரணங்களை விரும்பி அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல ஓவியம், சிற்பசாஸ்திரத்தில் அதிக நாட்டமும் அது சார்ந்த கலைகளை ஆராய்ச்சி செய்வதிலும் அதிக பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். பிறர் உதவி என்று கேட்டால் தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய முக்கலைகளின் மீது அதிக பிரியமும் அது சார்ந்தவற்றில் அதிக நாட்டமும் உடையவர்களாக இருப்பார்கள். கதை, வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பதிலும் ஆராய்வு செய்வதிலும் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்தில் தனித்தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவருடைய உடல் மிக சரியாக அளவெடுத்தது போல் கச்சிதமாக இருக்கும். சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்களாகவும் மனோசக்தி மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். பிறருக்கு ஒரு வாக்கை கொடுத்துவிட்டால் அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். தன்னுடைய செயல் திட்டங்கள் பிறர் அறியாவண்ணம் மிக கனகச்சிதமாக அந்த திட்டங்களை வெற்றி கொள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களாகவே இருப்பார்கள். எதிரிகளை சமயம் பார்த்து அடிக்கக்கூடிய ராஜதந்திரம் தெரிந்தவர்களாகவும் பெரும்பாலும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பார்கள். பிறருடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல குணம் இவர்களுக்கு நிரம்ப இருக்கும் என்றே குறிப்பிடலாம். மகர ராசியில் பிறந்தவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல யாரிடமும் வளவள என்று பேசிக்கொள்ளாமல் சமயம் பார்த்து அளவாக பேசக்கூடியவர்களாகவும் முக்கிய கருத்துக்களை கூறக்கூடியவர்களாகவும் விடாமுயற்சியை பிறவி குணமாக பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். தோல்வியை கண்டு ஒருபோதும் தளராமல் தோல்வி ஏற்பட்டதற்குரிய காரணத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை உடைத்தெறிந்து மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய தனித்துவமான ஆற்றல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிரம்ப உண்டு என்றே குறிப்பிடலாம். தங்கள் வெற்றியை பற்றி பெருமை பேசிக்கொள்வதோ அல்லது தோல்வியை பற்றி வருத்தப்பட்டு கொள்வதோ இவரிடம் இருக்காது. நிறைகுடம் தழும்பாது என்று குறிப்பிடுவார்கள். அது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக பொருந்துமென்றே குறிப்பிடலாம். தேவையற்ற வீண் செலவுகள் செய்வதை பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள். திட்டம் போட்டு செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். யாரும் தனக்கு அடிமையில்லை, தானும் யாருக்கும் அடிமையில்லை என்று சுதந்திர விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய சுய பலத்திலேயே அதிகம் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இயற்கையை விரும்பி நேசிக்கக்கூடியவர்களாகவும் இயற்கை சார்ந்த சூழல்களில் வாழ வேண்டும் என்ற கொள்கை பிடிப்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள். பரம்பரை சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் தன்னுடைய சுய முயற்சியினால் முன்னுக்கு வர வேண்டும் என்ற கொள்கை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த மகர ராசியில்தான் செவ்வாய் பகவான் உச்சமாவதினால் சிறந்த விஞ்ஞானிகளாகவும் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் நிரம்ப உடையவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது காதல் திருமணமாக அமையவே வாய்ப்புகள் உண்டு. சிலருடைய ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய், குரு பகவான், ராகுவுடன் வலிமையாக சேர்ந்திருக்கும் பொழுது 100% காதல் திருமணம் அமையவே இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல சிலருடைய ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சுக்கிரன், புத பகவானுடன் கேது நெருக்கமாக இருந்தால்
காதல் ஏற்பட்டு பின்பு காதல் முறிந்து பெற்றோர் பார்க்கின்ற வரன்களை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல பெரும்பாலும் இவர்களுக்கு திருமணம் என்பது 25 வயதிற்கு மேல் நடைபெறவே வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சற்று காலம் தாழ்த்தியே திருமணம் அமையும் என்று குறிப்பிடலாம். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் எழுத்துத்துறை, அரசியல், விஞ்ஞானம், வானசாஸ்திரம், பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறை, அச்சகம் சார்ந்த துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் குரு பகவானும் மிக பலத்துடன் அமரும் பட்சத்தில் சிறந்த ஆராய்ச்சியாளர்களாகவும் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கல்விகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். அதே போல மகர ராசி என்பது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசியாக இருப்பதினால் நிலத்திற்கு மேல் விளையக்கூடிய எண்ணெய் வளம், தாவரவியல் சார்ந்த துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களாகவும் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் கோலோச்சக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு 35 வயது வரை சிறு சிறு போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்தாலும் 35 வயதிற்கு மேல் சிறந்த ராஜயோகத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் என்றால் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் ஆயுளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் இவருடைய நோய் ஸ்தானாதிபதியாக புத பகவானுடைய வீடான மிதுன ராசி வருவதினால் இவர்களுக்கு பெரும்பாலும் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், நரம்புகள் சிலருக்கு வெளியே புடைத்து கொண்டிருப்பது போன்ற தன்மைகளும், அடிக்கடி கால் சார்ந்தவற்றில் கெண்டை பிடிப்பு, நரம்பு சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், திடீரென்று நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதும் ஏறுவதுமாக இருக்கக்கூடிய தன்மைகளும், சிலருக்கு சாப்பிட்டவுடன் உடனே மலம் கழிக்க செல்ல வேண்டும் என்ற உணர்வுகளும், சம்பந்தமில்லாமல் கை மூட்டு கால் மூட்டுகளில் அடிக்கடி அடிபட்டு கொண்டே இருப்பதுமான தன்மைகளும், சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், அடிக்கடி தொண்டை வலி ஏற்படுவதும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்புகளாகும். இவருடைய ஆயுள் ஸ்தானாதிபதியும் ரோகாதிபதியும் புத பகவானாகவே வருவதினால் பெரும்பாலும் இவர்களுக்கு புத பகவான் மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய நட்பு கிரகமாக இருப்பதினால் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் தீர்க்கம் என்றே குறிப்பிடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய வயதுகள் என்றால் 14ஆம் வயது, 22ஆம் வயது, 29ஆம் வயது, 35ஆம் வயது, 40ஆம் வயது, 52ஆம் வயது, 61ஆம் வயது, 67ஆம் வயது இவர்களுக்கு சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய நல்ல வயது காலங்களாகும். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும், வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு சற்று சோதனைகள் நிறைந்த வயது காலம் என்றால் 5ஆம் வயது, 9ஆம் வயது, 16ஆம் வயது, 24ஆம் வயது, 34ஆம் வயது, 45ஆம் வயது, 50ஆம் வயது, 54ஆம் வயது, 63ஆம் வயது, 69ஆம் வயது, 72ஆம் வயது இது போன்ற வயது காலங்கள் இவர்களுக்கு சற்று சோதனைகள் நிறைந்த காலமென்றே குறிப்பிடலாம். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு சம்மந்தமில்லாமல் உடல் சார்ந்த சிறு சிறு பாதிப்புகளும், பொருளாதார ரீதியாக திடீரென்று சிறு சிறு நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய காலங்களாகும். அதனால் இது சார்ந்த வயதுகளில் உள்ளவர்கள் அல்லது இது சார்ந்த வயதிற்கு வரக்கூடியவர்கள் சிறிது விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். மகர ராசிக்காரர்கள் என்றும் இஷ்டமுடன் வழிபாடு செய்யக்கூடிய தேவதை என்றால் இவர்கள் எப்பொழுதுமே காளி அம்சம் பொருந்திய தேவதைகளை அதிகம் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நன்மையாகும். உதாரணத்திற்கு மாகாளி, பொங்காளி, வனபத்ரகாளி, வீரமாகாளி மற்றும் ஐயனார் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை இவர்கள் வழிபாடு செய்வது மிகவும் உச்சித்தமாகும். இந்த திருக்கோவில்கள் உங்கள் வீட்டருகில் இருந்தால் செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி பகவானுடைய தாக்கங்களும் திசா புத்திகளால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளும் நீங்கி நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறலாம் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.